டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 3 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். பார்க்கிங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அனைத்து கார்களையும் தீயணைப்பு வீரர்கள் எடுக்க அறிவுறுத்திய நிலையில் அந்த மாடியிலிருந்து 3 பேர் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். 5வது மாடியில் ஏற்பட்ட தீ விபத்தானது 6வது மாடிக்கும் பரவிய நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் சிக்கியிருந்த 3 பேர் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், கள நிலவரம். வணக்கம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல தனியார் அடுக்குமாடி குடியிருப்புல 5வது மாடியில ஒரு தீ விபத்தானது ஏற்பட்டது. அந்த தீ மலமளவன பரவி 6வது மாடிக்குமே பரவி இருக்கிறது. அதாவது 5th பிளாக் 6th பிளாக் சொல்லிட்டு 2 பிளாக் இருக்கிறது. இந்த 2 பிளாக்ல 5th பிளாக்ல இந்த தீ ஏற்பட்டு அதன் பிறகு இந்த தீயானது 6வது பிளாக்லயுமே இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசிகள்ல உடனடியாக எல்லாருமே அங்கிருந்து கீழே இறக்கி தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக அனுப்பி வைக்கிறாங்க. குடியிருப்பு வளாகத்துல நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து கார்களையுமே குடியிருப்பு வாசிகளை எடுக்க சொல்லி தீயணைப்பு துறையினர் அறிவுறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தீ விபத்தானது தொடர்ந்து ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால 1 மணி நேரத்திற்கு மேலாக தீ மலமளவோட பரவி வருகிறது. தீயணைப்பு வீரர்களும் தீயை அணைத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 130 வீடுகள் உள்ளது. 5வது பிளாக்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மொத்தம் 46 வீடுகள் அந்த 5வது பிளாக்ல இருக்கிறது. 5வது பிளாக்ல இருக்கக்கூடிய இந்த வீட்டுல ஒரு வீட்டுல தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. பின்னர் அது 6வது பிளாக்லயுமே இந்த தீயானது பரவி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தீ எப்படி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்க போனா கிரைண்டர் மற்றும் மிக்சியில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மீட்பு காரணமாக தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அந்த வயர்ல ஏற்பட்ட தீ விபத்து மலவலன பரவி அந்த வீடு முழுவதுமே அந்த தீ பரவி அதன் பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புமே பரவி இருக்கிறது. 5வது பிளாக்ல ஏற்பட்டிருக்கிற தீ விபத்தான் தற்போது 6வது பிளாக்ல பரவி இருக்கிறது. அந்த குடியிருப்பு வாசிகள் அனைவருமே கீழே இறக்கப்பட்டிருக்கிறார்கள். பத்திரமாக கீழே இறக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது வரை 3 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கைக்காக, அதாவது தற்போது வரை யாருக்குமே காயம் ஏற்படவில்லை. ஆனால் முன்னெச்சரிக்கை காரணமாக ஆம்புலன்ஸும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. யாராவது காயம் ஏற்பட்டிருந்தால் உடனடியாக ஆம்புலன்ஸ் சேர்த்தப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல இருக்கிறார்கள். வயதானோர் அந்த பில்டிங்ல இருந்து கீழே இறக்கி அவர்கள் பத்திரமாக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். ஃபயர் ஃபைட்டிங் நடந்து வருகிறது. தீயணைப்பு வீரர்கள் தொடர்ச்சியாக அந்த தீ அணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாம மேலும் பல வாகனங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை தேனாம்பேட் மற்றும் மற்ற பகுதியிலிருந்து தான் அந்த வாகனங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல வாகனங்கள் தீ அணைக்கக்கூடிய முயற்சியில தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த தீ இன்னும் சிறிது நேரத்துல கட்டுக்குள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.